அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒன்று தான். ஆனால் இந்த மார்க்கத்தை சில பேர் பல விஷயங்களில் பல விதமாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த பிறை. இந்த பிறையே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது. அல்லாஹ் முழுமைப்படுத்திய இந்த மார்க்கத்தில் குறை என்பதே கிடையாது. நம்மளால் ஏற்படுத்தப்பட்ட இந்த குறைகளுக்கான தீர்வு நிச்சயமாக நம்மள்கிட்ட தான் இருக்கும். எனவே இந்த பிறை பற்றிய குழப்பங்கள் சம்பந்தமாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, அதற்கான பதில்கள் என்னன்னு தான் இப்போ இவங்க நமக்கு விளக்க இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறைங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே? ஏன் சவுதியில் தனியாக இங்கே தனியாக பிறை பார்க்குறீங்க? அங்கே தெரிஞ்சிட்டாலே அதை நம்ம இங்கே ஏற்றுக்க வேண்டியது தானே? இந்த உலகத்தில் இஸ்லாமியராக பிறந்துட்ட நம்ம இஷ்டப்படி நம்ம மனோ இச்சைப்படி எந்த காரணத்தையும் நம்ம செஞ்சிட முடியாது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லியிருக்கிறாங்களா, அங்கீகரிச்சிருக்கிறாங்களா, அல்லாஹுடைய தூதர் அவங்க வாழ்க்கையில் செயல்படுத்தி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த பிறை விஷயத்திலும் அல்லாஹ் தாலா அல் பக்ராவில் சொல்லும் பொழுது ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ ஃபல் யஸ்முஹு, அவங்க தம் நோன்பை முழுமைப்படுத்தி கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லியிருப்பான். அல்லாஹ் தாலா இந்த வசனத்தை சொல்லும் பொழுது பொத்தாம் பொதுவாக நீங்கள் பிறையை பார்த்தீங்கன்னா எல்லாரும் நோம்பு பிடிங்கன்னு சொல்லலை. யார் பார்க்குறீங்களோ அவங்க அந்த மாதத்தை அடைஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குபைர் அப்படிங்கிறவங்கள முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தேவைக்காக சிரியா நாட்டிற்கு அனுப்பி வைத்திருப்பாங்க. குபைருங்கிறவங்க சிரியா நாட்டில் இருக்கும்போது ரமலானுடைய தலைப்பிறையை வெள்ளிக்கிழமை இரவில் பார்த்துருப்பாங்க. அந்த மாதத்துடைய கடைசியில் குபைர் மதினாவுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வந்திருக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குபைர் கிட்ட சில பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பிறை சம்பந்தமான பேச்சுமே வரும். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்பாங்க, நீங்கள் எப்போ பிறையை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது குபைர் சொல்லுவாங்க, நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவில் நாங்கள் பிறையை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்பாங்க, நீங்களே பிறையை பார்த்தியலா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது குபைர் சொல்லுவாங்க, ஆமாம் நாங்கள் தான் பார்த்தோம், மக்களும் சேர்ந்து பார்த்தாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்பட நோம்பு பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் மதீனாவில் சனிக்கிழமை இரவில் தான் நாங்கள் பார்த்தோம், அதனால் மாதத்தை அதாவது மறுபிறையை நாங்கள் பார்க்குற வரை இல்லைனா மாதத்தை 30 பூர்த்தி செய்கிற வரை நாங்கள் நோம்பு பிடிக்க தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே குபைர் சொல்லுவாங்க, நாங்கள் தான் பார்த்தோன்னு சொல்கிறோம்ல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்பட நோம்பு பிடிச்சோன்னு சொல்கிறோம்ல, இது உங்களுக்கு போதாதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு போதாது, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இப்படி தான் கட்டளையிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த நபிமொழி வாயிலாக சிரியா மதீனா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதீனாவை விட சிரியாவில் ஒரு நாள் முன்னாடியே பிறையை பார்த்துருவாங்க. சிரியாவில் வந்துட்டு 29 இருக்கும் பொழுது மதீனாவில் 28 தான் இருக்கும். சிரியாவில் பெருநாள் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரிஞ்சுமே, இல்லை எங்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி கட்டளை இடலை, அதனால் நாங்கள் மாதத்தை 30 பூர்த்தி செய்கிற வரை இல்லைனா மறுபிறையை பார்க்குற வரை நாங்கள் நோன்பு பிடிக்க தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே தான் இங்கேயும். இந்தியா சவுதின்னு எடுத்துக்கிடுவோம். இந்தியாவை விட சவுதியில் ஒரு நாள் முன்னாடியே பிறையை பார்த்துருவாங்க. அங்கே 29 இருக்கும் பொழுது இந்தியாவில் 28 தான் இருக்கும். அங்கே பெருநாள் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரிஞ்சாலும் இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னது போல் நாம் இங்கே உட்காந்து மறுபிறையை பார்க்குற வரை இல்லைனா மாதத்தை 30 பூர்த்தி செய்கிற வரை நோம்பு பிடிக்க தான் செய்யணும். அதே மாதிரி அதாவது இந்த குர்ஆன் வசனத்தின் வாயிலாகவும் இந்த நபிமொழி வாயிலாகவும் இங்கே அதாவது நம்ம பகுதியில் நம்ம பிறையை பார்த்து அந்த பிறையை கணக்கிட்டு நம்ம மாதத்தை 30 பூர்த்தி செய்கிறதா இல்லைனா வந்துட்டு மறுபிறையை பார்க்குற வரை நோம்பு பிடிக்கிறதா அந்த மாதிரி நம்ம இது பண்ணக்கூடியவர்களாக வந்துட்டு இருக்கணும். இந்த எல்லைகளுடைய அடிப்படை நாமெல்லாம் தீர்மானித்ததில்லை, மார்க்கம் வகுத்து கொடுத்தது தான் இந்த எல்லைகளுடைய அடிப்படை. பிறை தெரியலன்னு 7 மணிக்கு ஒரு தடவை சொல்லிட்டு மறுபடியும் 10 மணிக்கு பிறை தெரிஞ்சிருச்சுன்னு மக்கள் எல்லாம் ஏன் குழப்புறிய?
அதாவது பிறை தேட வேண்டிய நாளப்போ பிறை தென்படுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி பிறை தென்படல அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு இடத்துல யாராவது பிறையை பார்த்த மாதிரி ஏதாவது தகவல் வருதா அப்படிங்கிற மாதிரி காத்திருந்து பார்ப்பாங்க. அப்போ யாராவது பிறையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதாவது நம்முடைய ஜமாத்திலிருந்து ஒரு சிலர் அவங்கள போய் விசாரிப்பாங்க. அதாவது பிறையை பற்றி ஒரு சில கேள்வி கேட்பாங்க. அந்த பிறை நீங்கள் எத்தனை மணிக்கு பார்த்தீங்க, அது எந்த அளவில் இருந்தது, அது அடிவானத்தில் இருந்துச்சா மேல்வானத்தில் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் அவங்க கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் அவங்க பிறையை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. இப்படி தான் பிறை பார்த்த செய்தியை மக்களுக்கு அறிவிக்கக்கூடியலாம் இருப்பாங்க. இந்த வருட நோன்பு பெருநாளப்போ இந்த பிறையை பற்றி ஒரு பெரிய சர்ச்சையே நடந்தது. அதாவது 7 மணி வரை காத்திருந்து பார்க்கும் பொழுது பிறையும் தென்படலை, யாரும் பிறையை பார்த்த மாதிரி எந்த ஒரு தகவலுமே சொல்லலை. அப்படிங்கிறப்போ 7 மணிக்கு பிறை தென்படலை அப்படின்ட்டு மக்களுக்கு அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் தாமதமானதுக்கப்புறம் பிறையை அதாவது கோயம்புத்தூரை சார்ந்த 2 நபர்கள் பிறையை பார்க்குற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அப்போ அந்த நபர் சொல்லும் பொழுது எங்களுடைய பள்ளிக்கு எதிர்ப்புறம் இருக்கிற கட்டிடத்தின் மேலே எங்களுக்கு பிறை தென்படுதான்னு பார்க்குறதுக்காக நாங்கள் போனோம். எங்களுக்கு பிறை தென்பட்டது அது அந்த பிறையை எங்களுடைய மொபைலில் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறதுக்காக பார்க்கும் பொழுது அந்தளவு கிளியராக அந்த பிறை எங்களுக்கு தெரியலை. அது ஒரு சில வினாடிகளே மறைஞ்சு போயிருச்சு. நாங்கள் இறங்கி வரும் பொழுது மஹரிப் தொழுகை முடிந்து சலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் இமாமோட மஹரிப் தொழுகையில் கலந்துக்கரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்லுவார். நாங்கள் இறங்கி வந்து எங்களுடைய பள்ளியோட நிர்வாகிகள்கிட்ட சொன்னோம். இந்த மாதிரி எங்களுக்கு பிறை தென்பட்டது, நாங்கள் பிறையை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அவங்க ஐக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் அவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பிறையை பார்த்த செய்தி இந்த மாதிரி பரப்பப்படுது. அப்போ கொஞ்சம் தாமதமாக தான் நம்மளுடைய ஜமாத்காரங்களுக்கு தெரியுது. அதாவது அது கொஞ்சம் தாமதமாக தான் நம்மளுடைய ஜமாத்காரங்களுக்கு தெரியுது. அவங்க பிறையை பார்த்தேன்னு சொன்ன நபர்கள்ட்ட போய் பிறையை பற்றி விசாரணை கேட்குறாங்க. அவங்க அதெல்லாம் கரெக்டாக சொன்னதுனால தான் பிறை தென்பட்டது அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு அறிவிச்சாங்க. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துலேயும் நடந்திருக்குது. அதாவது ரசூல்லா இருக்கிற இடத்துல பிறை தெரியலைன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பை பிடிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு 2 கிராமவாசிகள் ரசூல்லாட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரை நேற்று மாலை நாங்கள் பிறையை பார்த்தோம் அப்படின்னு சாட்சி சொல்லும் பொழுது ரசூல்லா அதை ஏற்றுக்கிட்டு நோன்பு நோற்றவங்களையும் பார்த்து நோன்பை விட்டுருங்க, பெருநாள் தொழுகைக்காக நாளைக்கு திரையிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ரசூல்லா சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒரு மனிதன் நான் பிறையை பார்த்தேன், அல்லாஹ் மீது ஆணைய பிறையை பார்த்தேன்னு சொல்லும்பொழுது அதை ஏற்றுக்கூடியலாம் இருக்கணும். அவங்க அல்லாஹ் மீது ஆணையிட்டு அவங்க பொய்யே சொல்லியிருந்தாலுமே அதை அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். அதாவது அது அல்லாஹுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கு 10 மணிக்கு பிறை தென்பட்டது அப்படின்னு மக்களுக்கு அறிவிச்சதுனால நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா 10 மணிக்கெலாம் பிறை தெரியுமா, அந்த டைமில் உங்களுக்கு பிறையெல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. 10 மணிக்கு பிறை தெரியாது, அது பிறை வர வேண்டிய டைமே கிடையாது. அந்த நபர் சொல்லும் பொழுது கூட நாங்கள் இறங்கி வரும் பொழுது மஹரிப் தொழுகை முடிந்து சலாம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போது பிறை கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்குது. ஆனால் அந்த பிறையை பற்றிய தகவல் தாமதமாக இருந்ததுனால அந்த நபர்கிட்ட அந்த பிறையை பற்றி விசாரித்து அந்த உண்மையாக பொய்யாங்கிற விஷயத்தை விசாரித்தா உண்மைதான் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளியிடுறதுக்கு தான் 10 மணி ஆச்சே தவிர பிறை 10 மணிக்கு தென்படல. சவுதிக்கும் நமக்கும் 2.5 மணி நேரம் தானே வித்தியாசம். ஆனால் பெருநாளும் நோன்பும் 1 இல்லாட்டி 2 வித்தியாசத்தில் ஏன் வருது? முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். சவுதிக்கும் நமக்கும் 2.5 மணி நேரம் தான் வித்தியாசம். அந்த 2.5 மணி நேரம் வித்தியாசம் அப்படிங்கிறது சூரிய கணக்கின் அடிப்படையில் ஏற்பட்டது. நாட்கள் கணக்கில் வித்தியாசம் வரும் இல்லையா, ஒரு நாள் வித்தியாசமோ 2 நாள் வித்தியாசமோ வரும் இல்லையா, அது சந்திர கணக்கின் அடிப்படையில் ஏற்பட்டது. இது சூரிய கணக்கு, இது சந்திர கணக்கு. இது ரெண்டையும் நம்ம சேர்த்து குழப்பிக்கிற கூடாது. சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் வச்சு தான் நேரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது எப்போ உதிக்குது, அது எப்போ மறையுது, அதனுடைய சுழற்சி முறைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நேரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ சென்னையில் சூரியன் மறைஞ்சி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கழிச்சு தான் சவுதியில் சூரியன் மறையக்கூடியதாக இருக்கும். இந்த சூரிய கணக்கு அடிப்படையை பிறை தென்படுறதுல நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சவுதியில் 8ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ரமலானுடைய அதாவது தலைப்பிறை தெரியுதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம நாடு அதாவது இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே 6:30 மணினா இங்கே 8-8:30 ஆயிரும். இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம தலைப்புறை 8-8:30 மணிக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிக்க முடியாது. அதனால் அடுத்த நாள் 9ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கோ இல்லை 7 மணிக்கோ தான் தலைப்பிறை தெரிகிறதுக்கு
வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சூரியன் வந்துட்டு உதிப்பதை சவுதியை விட 2.5 மணி நேரம் முன்னாடியே நம்ம வந்துட்டு அடைஞ்சிருவோம். ஆனால் நிலா அதாவது சந்திரன் தென்படுறத சவுதியை விட 21.5 மணி நேரம் கழிச்சு தான் நமக்கு வந்துட்டு நிலா தெரியும். அந்த அடிப்படையில் தான் நமக்கும் சவுதிக்கும் இடையில 1 நாள் வித்தியாசம் ஏற்படுது, இயற்கை தான். இப்போ கேட்குறாங்கல்ல 2 நாள் வித்தியாசம் ஏற்படுது அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கல்ல, அது 2 நாள் வித்தியாசம் ஏற்படுது அது எப்படின்னு பார்த்தோமாக்கும், இப்போ நம்மளை விட 1 நாள் முன்னாடி அதாவது இந்தியாவை விட 1 நாள் முன்னாடி சவுதியில் சந்தேகத்திற்குரிய நாள் வந்துடும். அந்த சந்தேகத்திற்குரிய நாளில் அவங்களுக்கு பிறை தென்பட்டுருச்சு அப்படின்னா அதற்கு அடுத்த நாள் தான் நமக்கு சந்தேகத்திற்குரிய நாள். நம்மளுடைய சந்தேகத்திற்குரிய நாளில் மேகமூட்டத்தின் காரணமாக நமக்கு பிறை தெரியலை அப்படின்னா அதற்கும் அடுத்த நாள் தான் நம்ம பெருநாளை உறுதியாக கொண்டாடுவதற்குரிய நாளாக இருக்கும். இந்த அடிப்படையில் தான் நமக்கும் சவுதிக்கும் 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருந்தாலும் 2 நாள் வித்தியாசம் ஏற்படுவதுங்கிறது இப்போ நான் சொன்ன முறையில் தான் 2 நாள் வித்தியாசம் ஏற்படுது. தலைமைக்கு கட்டுப்படுங்கன்னு மார்க்கம் சொல்லி தந்திருக்குதுல்ல, அதனால தானே தலைமை காட்சியை அரசாங்கம் நம்மளுக்காக நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றினா எல்லாரும் ஒத்துமையாக பயணிக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே 2 பெருநாள் கொண்டாடிக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இதுக்கு இப்போ என்ன சொல்ல போறிய? அதாவது தலைமைக்கு கட்டுப்படணும் தான் வந்து நம்மளுடைய மார்க்கம் சொல்லுது. ஆனால் அவங்க மார்க்கத்திற்கு எதிராக ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அது கட்டுப்படணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மார்க்கத்தில் வந்துட்டு சொல்லலை. பெற்றோர்களை குறித்து எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, எவ்வளவு கட்டுப்பாடுகள். அப்படிப்பட்ட பெற்றோர்களே நம்ம மார்க்கத்திற்கு எதிராக ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லும் பொழுது அது கட்டுப்படக்கூடாதுன்னு தான் வந்துட்டு அல்லாஹ்வே வந்துட்டு சொல்கிறான். அதாவது சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்குருவாங்க, அது அவங்களுடைய தாய்க்கு வந்துட்டு பிடிக்காது. அவங்க தாய் வந்துட்டு சொல்லுவாங்க, நீ அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வரும் வரைக்கும் நான் வந்துட்டு உன்னோட பேச மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது தொடர்ந்து சொல்லுவாங்க, உங்களுடைய மார்க்கத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு சொல்கிறிய, உன்னுடைய தாய் நான் சொல்கிறேன் நீ அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான், உமக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணை வைக்குமாறு உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை வலியுறுத்தினால் அதுக்கு நீ கட்டுப்படாதே அப்படிங்கிற மாதிரி தான் அல்லாஹ் வந்துட்டு சொல்லுவான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கம். அதுக்கு மாற்றமாக செய்கிற எதுவாக இருந்தாலும் மார்க்கத்திற்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்துட்டு இருக்கும். அரசாங்கம் நமக்காக தான் தலைமை காட்சி வந்து நிர்ணயிச்சுக்குது, அதெல்லாம் சரிதான். ஆனால் தலைமை காட்சி சொன்னாங்க தமிழ்நாட்டில் எங்கே பிறை தெரிந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நம்ம பெருநாள் கொண்டாடலாம்ட்டு. போன வருடம் 2 இடத்துல பிறை தெரிந்தது. குமரி மாவட்டம் குளிச்சல் அப்படிங்கிற இடத்துலையும் பிறை தென்பட்டது, ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் அப்படிங்கிற இடத்துலையும் பிறை தென்பட்டது. ஆனால் தலைமை காட்சி அவங்க பிறை தென்படவில்லை தான் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு அறிவிச்சாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அந்த 2 கிராமவாசிகள் வந்துட்டு எங்களுக்கு பிறை தெரிந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் இவ்வளவு தாமதமாக சொல்லி அதை ஏற்றுக்க மாட்டேன்னு ரசூலுல்லாஹ் வந்துட்டு சொல்லலை. ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கிறதான் செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு பிறை தென்படவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டாலுமே கூட அதுக்கப்புறம் யாராவது பிறையை பார்த்த மாதிரி சாட்சி சொல்லும் பொழுது கூட அதை வந்துட்டு அவங்க மாற்ற மாட்டேங்கிறாங்க. இன்னும் சிலர் எப்படின்னா அவங்க கண்ணால் பிறையை பார்த்தாலுமே கூட தலைமை காட்சி பிறை தென்பட்டதுன்னு சொல்கிற வரைக்கும் வந்துட்டு அதை அவங்க வந்துட்டு ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இல்லாமல் கூட பிறை பார்த்த செய்தி 1 மணிக்கு கிடைத்தாலும் சஹர் டைமில் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கிறதான் செஞ்சாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படியே இருக்கிறாங்க, தலைமை காட்சியை பின்பற்ற நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாமேங்கிற மாதிரி கேட்குறீல்ல. நம்ம யாரை பின்பற்றணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அப்படிப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நம்ம வாழ்கிறதுல இருந்து மரணிக்கிற வரை எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு நபியா தலைமை காட்சியா அப்படின்னு வரும்பொழுது நம்ம நபியை தான் பின்பற்றக்கூடியவளாக வந்துட்டு இருக்கணும். இன்னும் சிலர் தான் எந்த நிலையில் இருக்கிறாங்கங்கிறதே அவங்களுக்கு வந்துட்டு தெரியலை. அதாவது ஒரு நாள் வந்துட்டு அம்மா வீட்டாட பெருநாள் கொண்டாடுவாங்க, அடுத்த நாள் மாமி வீட்டாட பெருநாள் கொண்டாடுவாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க நிலை வந்துட்டு அவங்களுக்கே தெரியலை. அப்படிங்கிறப்போ தான் எந்த நிலையில் இருக்கிறோம், நம்ம சரியான நிலையில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எது மார்க்கம்னு சொன்னாங்களோ அதுதான் வந்துட்டு பின்பற்றக்கூடியலாம் வந்துட்டு இருப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லா மக்களும் எப்படி பெருநாள் கொண்டாடுறாங்களோ அப்படி கொண்டாட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என் தனியாகவே நிற்கிறீங்க. அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 6வது அத்தியாயத்தை சொல்லும் பொழுது வயும் துதி அக்ஸர மங்ஃபில் அர்லி உலில்லூக அன் சபீலில்லாஹ், பூமியில் உள்ளவங்கள் அதிகமானோருக்கு முஹம்மதே நீர் கட்டுப்பட்டா அவங்க உன்னை வழிகெடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா 6வது அத்தியாயத்தை சொல்லியிருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்வு முறையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சிங்கிளாக இருந்து தான் மார்க்கத்தை வந்து எத்தி வச்சுருந்தாங்க. அதே போல் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சிறுபான்மையினராக தான் இருந்தாங்க, ரொம்ப கம்மி, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக சிறை வழிபாட்டில் இருந்தவங்களும் இஸ்லாத்தை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கங்கணம் கட்டி
தெரிஞ்சவங்கள தான் ரொம்ப பெரும்படையினராக ரொம்ப அதிகமானவராக இருந்தாங்க. முஸ்லீம்கள் நினைச்சாங்களா நாம சிறுபான்மையினராக இருக்கிறோம், அவங்க பெரும்பான்மையினராக இருக்கிறாங்கன்னு நினைச்சாங்களா? கிடையாது. இந்த மாதிரி அந்த முஸ்லீம்கள் அதிகமானோருக்கு கட்டுப்பட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த அதிகமானோருக்கு கட்டுப்பட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த அதிகமானோர் முஸ்லீம்கள் அப்படியே வழிகெடுத்து விட்டுருப்பாங்க, சிலை வழிபாட்டின் பக்கம் அப்படியே இழுத்து விட்டுருப்பாங்க. முஸ்லீம்களும் அவங்களோடு சேர்ந்து போயிருந்தாங்க, நம்மளும் அதிகமானோரோடு சேர்ந்துக்குருவோம், நம்ம மட்டும் கம்மியாக இருக்கிறோம்னு நினச்சி அவங்களோடு போயிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அப்படிங்கிற ஒன்றே கிடைச்சிருக்காது. அப்படிதானே? அதே தான் இங்கேயும் இன்னைக்கு ஒருத்தவங்க அல்லாஹ்வின் மீது சத்தியமா நான் பிறை பார்த்தேன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிறணும். அவங்க பொய் சத்தியம் செஞ்சாங்கன்னா அல்லாஹ் தாலா அவங்கள பார்த்துக்குருவான். நம்ம அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல நமக்கு வந்துட்டு தகுதியானது கிடையாது. நம்ம அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டு நம்ம பிற ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக தான் வந்துட்டு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டம் அதாவது எந்த ஜமாத்துக்காரவங்க நாங்கள் பிறையை பார்த்தேன்னு சொன்னாலும் அதை இவங்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. முன்னாடி உள்ளவங்க சொன்னாங்கல்ல, தலைமைக்கு கட்டுப்படணுங்கிற ஒரு காரணமும் அவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி அவங்க நினைக்கக்கூடிய இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மட்டும் தனியாக இன்னைக்கு பெருநாள் கொண்டாடுவோமே, நிறைய பேர் அதிகமான பேர் நாளைக்கு தானே பெருநாள் கொண்டாடுவாங்க, இன்னைக்கு நோம்பு தானே பிடிப்பாங்க, அந்த அதிகமானவரோடு சேர்ந்து நாளைக்கே நம்மளும் நோம்பு பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொன்ன மாதிரி அந்த அதிகமானவரோடு சேர்ந்து இவங்களும் வழிகேட்டில் விழக்கூடிய நிலைமை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறோம். இன்னைக்கு பிறை ஏத்துக்காம ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும் எனக்கு தமிழகத்தில் பிறை தென்பட்டு இருக்குது, அது உறுதி செய்யப்பட்ட தகவல் அப்படிங்கிற மாதிரி தெரியாமையா இருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க ஏத்துக்காம இருக்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் வச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் வந்துட்டு நான் இப்ப சொன்னேன்ல அது. அதே மாதிரி நம்ம அந்த அதிகமானவரோடு சேர்ந்து வேண்டுமென்றே மாதத்தை அதிகரிப்பவர்கள் ஒரு ஆளாக ஆகிராம நபி வழி அடிப்படையில் பிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக இருக்கணும். அதே போல இன்னைக்கு சமூகம் நம்மளை ஒரு குழப்பவாதி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குது. இவங்க எல்லாத்தோடையும் ஒன்றா சேர்ந்து நோம்பு பிடிக்க மாட்டாங்க, இவங்க எல்லாத்தோடையும் ஒன்றா சேர்ந்து பெருநாளை கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு இந்த பிறை விஷயத்தில் நம்மளோட சமூகம் ஒரு குழப்பவாதி அப்படிங்கிற மாதிரி தான் சித்தரிக்கக்கூடியதாக இருக்குது. இதே குழப்பவாதியை முன்னாடி திடல் விஷயத்தில் சமூகம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுச்சு. முன்னாடி தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் பெருநாள் தொழுகை திடல்ல வச்சு நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க. மற்ற எல்லா ஜமாத்தும் எல்லா இயக்கங்களும் பெருநாள் தொழுகையை பள்ளிவாசல தான் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்னமா நம்மளை பார்த்து கேள்வி கேட்டாங்க, பள்ளிவாசலுங்கிறது அல்லாஹ்விற்கு உரியது தானே, அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு எதுக்கு போய் பெருநாள் தொழுகை திடல்ல போய் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால எல்லா ஜமாத்தும் எல்லா இயக்கங்களும் பெருநாள் தொழுகை திடல்ல தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்மளும் கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு வெற்றியை அல்லாஹ் தாலா அந்த பிறை விஷயத்திலும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பிறை விஷயத்தில் நபி வழி அடிப்படையில் பிறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக இருக்கணும். அதே போல உங்களுக்கு இருந்த பிறை விஷயத்தில் இந்த குழப்பங்கள் சர்ச்சைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். அதாவது சவுதியோடைய பிறை உலக மக்கள் எல்லாரும் பின்பற்றக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிறை செய்தி தாமதமாக வந்தாலும் அது எதற்காக தாமதமாக வருது, அது எதற்காக தாமதமாக வருது அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த நிகழ்வுகளை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல நமக்கும் சவுதிக்கும் இடையில 2.5 மணி நேரம் தான் வித்தியாசம் இருந்தாலும் எதுக்கு ஒரு நாள் வித்தியாசம் ஏற்படுது, எதுக்கு 2 நாள் வித்தியாசம் ஏற்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல அரசாங்கம் நமக்காக நிர்ணயித்த தலைமையை நம்ம அவங்க தலைமையை வந்துட்டு அவங்க எது சொன்னால் நம்ம பின்பற்றணும், எது சொன்னால் அவங்களை நம்ம பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல கடைசியாக நபி வழி அடிப்படையில் நம்ம பிற ஏற்றுக்கொள்றதா இருந்தாலும் நம்ம தனியாக நின்றாலும் பரவாயில்லை, ஒரே ஒரு ஆள் தான் நம்ம, அதாவது நம்ம தெருலேயே ஒரு ஆள் தான் பெருநாள் கொண்டாடுறனாலும் பரவாயில்லை, நபி வழி அடிப்படையில் நம்ம பின்பற்றதுக்கு ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக தான் நம்ம வந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி நீ வரக்கூடிய காலங்களிலாவது பிறை அடிப்படையில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நபி வழி அடிப்படையில் பிறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக உங்களையும் எங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக எங்களது இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.